Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS 3352 ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் FDS சப்ஜெக்டில் யூனிட் 3ல ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க டாபிக்ஸ் யூனிட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் குவான்டிடேட்டிவ் டேட்டா தான் பார்க்க போகிறோம். குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னா என்ன? நம்ம மெஷர் பண்ணக்கூடியது, அதாவது வேல்யூஸை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடியதை நம்ம குவான்டிடேட்டிவ் டேட்டானுவோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் போட போகிறோம். காரிலேஷன் அப்படின்னா என்ன? ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப், அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்னு ரெண்டு வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம சொல்றதுக்கு பேர் தான் நம்ம காரிலேஷன், அதாவது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த காரிலேஷனுக்கு இடையில வரதை நம்ம ஸ்கேட்டர் ப்ளாட்ல மென்ஷன் பண்ணலாம். அதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நான் மென்ஷன் பண்றதுக்காக ஒரு இன்டர்வல் சொல்றது தான் கோஎஃபிஷியன்ட். அந்த கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரப்போஸ் பண்றவர் வந்து ஃபர்ஸ்ட் காரல் பியர்சன் அப்படின்றவர் தான் முதல்ல வந்து இந்த சிஸ்டம் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டை கொண்டு வந்தார். அதனால இதனை வந்து பியர்சன் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் காரிலேஷன் மெத்தட். ரெண்டு வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை யூனிட்ல நம்ம வந்து ஒரு வேல்யூவை யூஸ் பண்ணி ஈஸியா சொல்ல முடியும். ஓகே, அதனால தான் இதை நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணி இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஓகேவா? இதெல்லாம் ரெண்டுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்புக்கான வேல்யூ கிடைச்சிருது. அந்த கோஎஃபிஷியன்ட்டை வந்து சொல்றதுக்கு பேரு நம்ம ஆர்னு டினோட் பண்றோம். ஓகே, அந்த அசோசியேஷன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப், அந்த ரெண்டு இடையில வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறது அசோசியேஷன், அதை நம்ம ஆர்னு டினோட் பண்றோம். இப்போ பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா டைரக்ட்னு அர்த்தம், அதாவது ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொரு வேரியபிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுவே ஒரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொரு வேரியபிளும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே ஒன்று எக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லை எக்ஸ் டிக்ரீஸ் ஆனா ஒய்யுமே டிக்ரீஸ் ஆகணும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் காரிலேஷன். அதுவே நெகட்டிவ் சைன் இருக்கு அப்படின்னா இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆகணும், ஒரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகணும். இப்படி இருக்கிறதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ் ஆர் இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய ஆர் வேல்யூ எங்க இருந்து எது வரையும் இருக்குன்னா -1ல இருந்து +1 ரேஞ்சுக்குள்ள தான் நம்மளோட ஆர் வேல்யூ இருக்கணும். இது நமக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதாவது ஆர் வந்து 0வா இருந்துச்சுன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ரெண்டு வேரியபிளுக்கும் இடையில இல்லைன்னு அர்த்தம். அதுவே 0ல இருந்து ஆர் வந்து 0.25 வேல்யூக்குள்ள இருந்துச்சுன்னா வீக் காரிலேஷன் சொல்லுவோம். அதுவே 0.25ல இருந்து 0. இது வந்து கால் பங்கு, இது வந்து ஒரு முக்கால் பங்கா இருந்துச்சுன்னா இன்டர்மீடியேட் காரிலேஷன் சொல்லுவோம். அதாவது கடைசி கால் பங்கு 0.75ல இருந்து 1 வரை என்னோட ரேஞ்ச் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் காரிலேஷன் சொல்வேன். கரெக்டா என்னோட வேல்யூ வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்ட் காரிலேஷன், அந்த ரிலேஷன்ஷிப் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்வேன். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து நம்ம டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றது. ஓகேங்களா? அதை தான் நம்ம இங்க டயக்ராம்ல கொடுத்துருக்கோம். பர்ஃபெக்ட் காரிலேஷன் -1ஐயும் நம்ம பர்ஃபெக்ட்னு தான் சொல்லுவோம், 1ஐயும் பர்ஃபெக்ட்னு தான் சொல்லுவோம். 0ல இருந்து 0.25 வரையும் இருக்கிறது வந்து 0னா நோ காரிலேஷன், 0.25ல இருக்கிறது வந்து வீக், 0.25ல இருந்து 0.75 வரையும் இருக்கிறது இன்டர்மீடியேட், 0.75ல இருந்து 1 வரையும் இருக்கிறது ஸ்ட்ராங். அதே மாதிரி வந்து லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா 0 to -0.25 வரையும் இருக்கிறது வீக், -0.25ல இருந்து -0.75 வரையும் இருக்கிறது இன்டர்மீடியேட், -0.75ல இருந்து -1 வரையும் இருக்கிறது ஸ்ட்ராங். ஓகேங்களா? இதுதான் நமக்கு கோஎஃபிஷியன்ட். இப்போ இந்த ஆர்ன்றது பியர்சன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லியாச்சு. இதை கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு வேரியபிளுக்கு இடையில எனக்கு ஃபார்முலா வேணும்ல, அதுதான் இந்த ரெண்டு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா என்னது? எப்போ வந்து நம்மள்கிட்ட ஆக்சுவல் மீன் வேல்யூ இருக்கோ, ஓகேவா? ஆக்சுவல் மீன் வேல்யூ அப்படின்னா நம்ம என்ன பண்ண தேவையில்ல, டைரெக்டாக கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூவை டைரெக்டாக எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அது வந்து ஆக்சுவல் மீன் கிடையாது, அசியூம்டு மீனில் போயிடுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு வேல்யூ எனக்கு இருக்குது. இதை நான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். என்னுடைய எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை பொறுத்து நான் எடுக்கணும். ரெண்டு எக்ஸ் வேல்யூவும் வந்து சின்ன வேல்யூவாக இருக்குது, சேம் லெவலில் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா ரெண்டும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்குவேன், அசியூம்டு மீன் ஃபார்முலா. அதுவே ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து நிறைய இருக்கு, அதாவது எக்ஸ் வேல்யூ வந்து 2 டிஜிட்லயும் ஒய் வேல்யூ வந்து 3 or 4 டிஜிட்லலாம் இருக்கு. இந்த மாதிரி ஒன்று பெருசா ஒன்று சின்ன வேல்யூவா இருக்கு அப்படின்னா அதை நான் வந்து ஆக்சுவல் மீன் வேல்யூவில் எடுத்துக்கணும். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபார்முலா உங்களுக்கு பியர்சன் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சம்ஸ் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. அந்த 3 ஃபார்முலா 3 சம்
பார்த்தீங்க அப்படின்னா எந்த சம் கேட்டாங்கனாலும் இந்த ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் ஞாபகம் வச்சு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ காம்பினேஷன் பொறுத்து தான் நீங்கள் வந்து ரெண்டுமே இப்போ 1 டிஜிட் வேல்யூ ரெண்டுமே 2 டிஜிட் வேல்யூவா ஒரே லெவலில் இருக்குது டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அஸ்யூம்டு மீன் ஃபார்ம்லாம் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ஆக்சுவல் மீன் ஃபார்ம்லாம் எடுத்துக்கணும் கிரேட்டராக இருந்தால். இந்த மாதிரி போட்டோன்னா கார்லர் பியர்சன் கோஎஃபிஷியன்ட்டோட சம்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த யூனிட்ல இந்த சம் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.